गाइस वीडियो போட்டே ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஆமாம் गाइस வீடியோ போட்டே ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஆக்சுவலி இப்போ எனக்கு நாளைக்கு ஹிஸ்ட்ரி டெஸ்ட்டு நான் படிக்கணும். பஸ்ஸாக இருந்தேன். இப்போ கொஞ்ச நாள் வீடியோ போடலான்னு இருந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் மூடி வச்சுருக்கேன். நான் கொஞ்சம் தான் படிக்கிறதுக்கு இருக்குது. ஆல்மோஸ்ட் ஃபுல்லாக படித்து முடிச்சிட்டேன். நல்லா என்ன சொல்ல வந்தேன்னா எனக்கும் ஹென்ரி சோருக்கும் ஃப்ரெண்ட்ஷிப் கட்டிடுச்சு கைஸ். இனிமேல் நானும் ஹென்ரி சோரும் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை. ஆமாம் கைஸ். ஸோ ஆமாம், இனிமேல் நானும் ஹென்ரி சோர் பேச மாட்டோம். ஆக்சுவலி உண்மையாக சொல்லணும்னா ஃப்ரெண்ட்ஷிப் கட்டுன்னு சொல்ல முடியாது. அது வந்து அவங்க மேபி ஹென்ரி சார் இந்த ஒரு வருஷம் ஃபுல்லாக வரவே மாட்டாங்க. ஏன்னா எனக்கு தான் அப்போல்லாம் இருக்குது. அவங்க கூப்பிடும்போது வரமாட்டேறாங்க. ஹென்ரி சார் வரமாட்டாங்க. அவங்க வீட்லேயும் ஏதோ தவிர ஏதோ விட மாட்டுறாங்க போல. அது எப்போ லீவில் ஏதோ விடுறேன்னு சொல்கிறாங்கன்னா லீவ்லேயும் விட மாட்டாங்க சாட்டர்டே சண்டே. ஸோ இதுமாரி மேபி நம்ம படம் எடுக்கும் போதெல்லாம் நம்ம 2 பேர் நானும் மோனிஷ் சார் மட்டும்தான் இருக்கணும். மோனிஷ் சார் யார் தெரியும்னா மோனிஷ் சார் தான் அந்த பாஸ் லெப்பர்டில் ஒரு மாதிரி இருக்கும். ஸோ இப்போதைக்கு நம்ம கொஞ்சம் எபிசோட் எடுப்போம். அதில் ஹென்ரி சார் இருக்க மாட்டார். ஏன்னா அவர் வரமாட்டார். ஏன் தெரில, அவங்க வீட்டில் விட மாட்டாரு. என்னன்னு தெரில எனக்கு. அவர் இது ஒரு வருஷம் ஃபுல்லாக வரமாட்டான்னு நினைக்கிறாங்க. ஏன்னா அவங்க வீட்டில் ஏதோ அப்படிதான் சொல்கிறாங்க. அவன் இந்த போய்ட்டு அப்போ அவன் வரமாட்டான் அப்படிலாம் சொல்கிறாங்க கைஸ். கைஸ் நான் அதுக்கு தான் கைஸ் இது பண்ணலான்னு இருந்தேன். வேறு ஏதாவது இருக்குன்னா கமெண்ட் செக்ஷனில் போடுங்க கைஸ். ஓகே கைஸ். ஸோ இந்த சேனல் ஆரம்பித்து 3 வருஷம் ஆயிடுச்சு. 3 வருஷத்துக்கு அப்புறம் நான் 10th படிக்கிறேன். நான் 8th படிக்கும்போது தான் எல்லாருமே விதான் சாரு ஹென்ரி இன்னும் 2 பேர் எல்லாம் இருந்தாங்க. அப்போ வந்து மோனிஷ் சார் நம்மளோட ஃப்ரெண்டு இல்லை. அப்போது மோனிஷ் சார் நம்மளோட ஃப்ரெண்டு இல்லை. ஆனால் அப்போ தான் செம்ம ஜாலியாக இருந்தது. அப்போ தான் ரொம்ப வீடியோஸ் போட்டுருந்தேன். இப்போ அதுக்கப்புறம் நான் வீடியோஸ் போட்டுருந்ததை நிறுத்திட்டேன் கைஸ். ஆமாம். ஸோ ஆமாம் கைஸ், அதுக்கப்புறம் நான் வீடியோஸ் போட்டுறதெல்லாம் நிறுத்திட்டேன். நான் சொல்கிறேன் தெரில கைஸ், எனக்கு அந்த வீடியோஸ் போட்டு அந்த இன்ட்ரெஸ்ட்டே போயிடுச்சு. ஆனால் படம் எடுக்கிற இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஏன்னா இனிமேல் என்ன ஹென்ரி சார் வரமாட்டாரு. நானும் அவ்வளோ விளாட போடுறேன். அவ்வளோ சேனல் 3 இயர்ஸ் முன்னாடி 7th படிக்கும்போது தான் ஆரம்பித்தேன். இப்போ 3 இயர்ஸ் 8th தான் செம்ம ஜாலியாக இருந்தது. அப்போ தான் நான் ரொம்ப வீடியோஸ் போட்டேன். 9th வந்து கொஞ்சம் கம்மியாக தான் போட்டேன். 9th வந்து நான் ரொம்ப கம்மியாக தான் போட்டேன். 8th தான் ரொம்ப அதிகமான வீடியோஸ் போட்டது வந்து 8th தான் போட்டேன். 9th நான் ஜாலியாக தான் இருக்குது. 10th கூட ஜாலியாக தான் இருக்குது. எனக்கு என்ன வரமாட்டுறாங்க ஹென்ரி சார். நம்ம அவ்வளோ விளாட்றதுக்கு நம்ம இப்போ ஸ்கூலுக்கு போவோம். அங்கே இருக்கிற ஃப்ரெண்ட்ஸோட தான் ஏதாவது பண்ணுவேன். அவர் ஹென்ரி சாரை பார்த்தே ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ரொம்ப நாள்னா ஒரு ஹெவன்ஸ் அண்ட் ஹெல் எப்போ லாஸ்ட்டாக போட்டோமோ அதுதான் லாஸ்ட் நாள். அதுக்கப்புறம் வரவே இல்லை ஹென்ரி சார். ஆமாம் கைஸ். அதுக்கப்புறம் ஹெவன்ஸ் அண்ட் ஹெல்லில் யார் இல்லைன்னு கேட்டிங்கன்னா அது வந்து சர்ப்ரைஸாக பாருங்கள் யார் இல்லைன்னு. என்னென்னு பாருங்களே தெரியும்னு நினைக்கிறேன் யார் இல்லைன்னு சொல்லிட்டு. ஓகே கைஸ், ஹிஸ்ட்ரி டெஸ்ட்டு இது வந்தது. அதுக்கப்புறம் கைஸ் இப்போல்லாம் சும்மா ஸ்கூலுக்கு போவோம், வருவேன், படிப்பேன், அவ்வளோதான். அதே மாதிரி தான் டெய்லி. ஃப்ரைடே ஸ்கூல் லீவாக இருக்கும். ஸோ மேபி ஃப்ரைடே நம்ம வந்து லெப்பர் சீசன் 3 போடுவோம்னு நினைக்கிறேன் கைஸ். லெப்பர் சீசன் 3 சாரி எப்போ சீசன் 3 சொல்கிறேன், சீசன் 2 தான். சீசன் 2 இப்போ எபிசோட் 2 போட்டேன்னா இப்போ தான் ரீசெண்டாக. அது ரொம்ப கம்மியாக இருந்துச்சு கைஸ். ஏன்னா அங்கே டைம் இல்லை. அதனால நம்ம நெக்ஸ்ட் டைம் இப்போது ஃப்ரைடே குட் ஃப்ரைடேன்னு நினைக்கிறேன். அதனால ஸ்கூல் லீவாக இருக்கும். அப்படி லீவாக இருந்தால் நம்ம வந்து நெக்ஸ்ட் எபிசோட் 3 சீக்கிரமாக போட்டுருவோம். ஏன்னா நான் லாஸ்ட் எபிசோட் 1 போட்டு ஒரு 10 months ஆயிடுச்சு. அதனால தான் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிங்க சொல்லிட்டேன். இப்போ நான் சீக்கிரமாக போட ஆரம்பித்தேன் கைஸ். என் பெஸ்ட்டு ட்ரை பண்ணுறேன் கைஸ். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணிவிடுங்க, ஷேர் பண்ணிவிடுங்க, எல்லாமே பண்ணிவிடுங்க கைஸ். நான் வந்து 7th வந்து நான் போட்ட வீடியோஸ் 7th தான் ஆரம்பித்தேன். 8th தான் ரொம்ப அதிகமாக போட்டேன். எஸ்பெஷலி அந்த சம்மர் லீவில் தான். அப்போ தான் நான் ரொம்ப அதிகமாக போட்டேன்.
ரிவர்ஸ் வீடியோஸ் ஃப்ரெண்ட்ஸோட எல்லோரும் ஒன்றா இருந்தப்போ நான் கொஞ்சம் பேர் இருக்காங்க என் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் நான் அவங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணல. நான் இப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். அவங்க இப்போ இல்லை, ஐ மீன் வீடு கிட்ட தான் இருக்கும். அதை ஆனால் நான் வளருதுன்னு சொல்ல வரேன். இப்போது நான் எல்லாரோட பேர் சொல்கிறேன், ரியல் எல்லா ஃப்ரெண்ட்ஸ் பேர். ஹென்ரி, கார்டியன், மோனிஷ், அவரோட ஆக்டர் பேர் வந்து ஜோசப். அதுக்கப்புறம் மித்தோன், பரத், விதாந்த் இதில் போயிட்டார். பரத் யார் கேட்டிங்கன்னா, பரத் வந்து மித்துனோட கசின். ஸோ அவர் வந்து எப்போ தெரியாது. அதான் மித்துன் வந்து இப்போ நாங்கள் அப்போ ஃப்ளாட்டில் தான் இருக்கோம். நான் ஃபஸ்ட் ஃப்ளோர்னால் ஒரு கிரவுண்ட் ஃப்ளோரில் இருப்பார். ஆமாம் வயஸ், ஆமாம் அவர் கிரவுண்ட் ஃப்ளோரு, நான் ஃபஸ்ட் ஃப்ளோரு. நாங்கள் இப்போல்லாம் பேசுறது கூட இல்லை, ஹாய் கூட சொல்கிறது இல்லை. நம்ம ஒன்றா ஒரு படம் எடுப்போம் கேட்டிங்கன்னா டவுட்டு தான், தெரில கைஸ். வந்தால் தான். இப்போ நான் ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு இந்த சேனல் ஆரம்பிச்சு, 3 வருஷம் ஆயிடுச்சு இந்த சேனல் ஆரம்பிச்சு கைஸ். மோனிஷ் எல்லாரும் இருக்காங்க கைஸ். ஒரு நாள் சேனல் ஆரம்பிச்சு 3 வருஷத்தில் நான் 43 சப்ஸ்கிரைபர்ஸு. என்னோடய ஏம் வேறு 50 சப்ஸ்கிரைபர்ஸ் தான். எப்படின்னா என் சேனல் நான் கிளிக் பண்ணிவிடுவேன், சீக்கிரமாக கிளிக் பண்ணிவிடுவேன். ஏன்னா இந்த சேனல் நான் வச்சுருக்கிறது சும்மா டைம் பாஸ்க்கு தான். நான் முதல்ல ஏன் இந்த 7th வந்து சேனல் சும்மா ஆரம்பித்தேன், சும்மா அதான். ஏன்னா முதல்ல எனக்கு யூடியூப்பில் இன்ட்ரெஸ்ட் இருந்தது. இன்ட்ரெஸ்ட்னால் நான் சேனல் ஆரம்பித்து ஒரு 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் வரணும் அந்த மாதிரி இல்லை. ஏதோ யூடியூப்பில் வீடியோஸ் போட்டுருக்கு ஜாலியாக சொல்லி சும்மா டைம் பாஸாக ஏதாவது போடுவேன். சம்டைம்ஸ் கிரிஞ்சாக ஏதாவது போடுவேன் கைஸ். அதுக்கப்புறம் 8th கொஞ்சம் ரொம்ப கிரிஞ்சி வீடியோஸ் எல்லாம் கிரிஞ்சாக ஏதாவது வீடியோஸ் எல்லாம் போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் 7th ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. 8thலலாம் ரொம்ப வீடியோஸ் ஏதாவது போட்டே இருப்பேன். என்ன ஐடியாவே இருக்காது, என்ன கண்டென்ட் பண்ண கூட தெரியாது. ஏதாவது போடுவேன், சப்ஸ்கிரைபர்ஸ் எப்படி வேணாலும் தெரியாது, ஆனால் எப்படியும் வந்துடும். அதுக்கப்புறம் தான் 9th தான் எனக்கு ஏதோ இன்ட்ரெஸ்டே போயிடுச்சு. ஹென்றி சார் யாரும் 9th தான் வரல. அவர் 9th வந்தார். ஏதோ ஒரு 9th அந்த இயரில் ஒரு ஏதோ 5-6 வாட்டி தான் வந்தார் அவர். முன்னால் தான் அவர் டெய்லி ஒரு சாட்டர்டே சண்டே டெய்லி சாட்டர்டே சண்டே ஸ்கூல் லீவாக இருக்கும் கைஸ். இதே ஸ்கூலில் வந்து ஆஃப் டே, இதே ஃபுல் டேவாக இருந்தால் கூட நாங்கள் ஈவினிங் விளையாடுவோம். ஆனால் இப்போ அந்த மாதிரிலாம் இல்லை. நம்ம நெக்ஸ்ட் எபிசோட் 3 போடணும் கைஸ் இதில் இப்போ இல்லை. அதுக்கப்புறம் ட்ரைட்டான் 2.2 சொல்லிட்டு இதை போட்டோம் கைஸ். அதுவும் இன்கம்ப்ளீட்டாக இருக்குது. அது எபிசோட் 2 வேறு போடணும். அதுக்கப்புறம் ஹெவன்ஸ் அண்ட் ஹெல் வேறு போடணும். ஆனால் ஹெவன்ஸ் அண்ட் ஹெல் வந்து கொஞ்சம் கஷ்டம் கைஸ் போடுறது. ஏன்னா ஹென்றி சார் தான், நான் தான் மெயின் கேரக்டர் அதில் ஹெவன்ஸ் அண்ட் ஹெல்லில். ஆனால் ஹென்றி சார் வந்து ஒரு சைடு ஹீரோ வரும். அவர் இல்லைன்னா படம் கொஞ்சம் நல்லா இருக்காது கைஸ், நல்லா இருக்காது. இப்போது எப்படி சொல்கிறதுனா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஹென்றி சார் மட்டும் இல்லை கைஸ். இப்போ வந்து ஹென்றி மோனிஷ் சார் மட்டும் இருக்காரு, நான் மட்டும் இருந்தால் கூட அந்த படம் நல்லா இருக்காது. அதே மாதிரி தான் மோனிஷ் சார்லாம் படம் நல்லா இருக்காது. அதே மாதிரி தான் ஹென்றி சார் கைஸ். ஓ கைஸ், அந்த மாதிரி சொல்கிறது இருக்குது. எனக்கு 8th ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருந்தது கைஸ், இந்த மாதிரி வீடியோஸ் போடுறதுல. 7th இருந்தது, 8th இருந்தது. அதுக்கப்புறம் வந்து எனக்கு எப்படின்னு தெரில, சடனாக இன்ட்ரெஸ்ட்டே போயிடுச்சு, ஃபுல்லாக போயிடுச்சு எனக்கு, சீக்கிரம் இன்ட்ரெஸ்ட் எனக்கு. ஆனால் அந்த படம் மட்டும் போடுறதுல ஏதோ இன்ட்ரெஸ்ட் இருந்தது. ஏன்னா அப்போ வந்து 8th எப்போவுமே நானே ஹென்றி சார் ஏதாவது போட்டுகிட்டே இருப்போம். நான் தனியாக இருக்கும்போது கூட ஏதாவது போடுவேன். ஏதோ கண்டென்ட் இருக்காது, ஏதாவது சும்மா ஓடுற மாதிரி, டான்ஸ் ஆடுற மாதிரி, ஜம்ப் ரன், ஏதாவது நான் ஃப்ரெண்ட்ஸோட சும்மா சிரிக்கிற மாதிரி ஏதாவது அட்லீஸ்ட் ஏதோ போடுவேன் நான். இப்போ அது கூட போடுறதில்ல வயசு. ஆனால் பொதுவாக யூடியூப்லாம் எனக்கு ஏதோ போர் அடிக்க ஆரம்பிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். ஆனால் படம் மட்டும், ஆனால் அது நான் யூடியூப் ஃபிட் பண்ண மாட்டேன். ஆனால் மேபி சம்டே நான் ஃபிட் பண்ணலாம். இன்னும் 2 இயர்ஸ் 3 இயர்ஸில் நான் மேபி ஒரு காலேஜ். ஏன் இன்னும் இந்த யூடியூப் ஃபிட் பண்ண மாட்டேன் கேட்குறீங்கன்னா, யூடியூப்பில் இன்ட்ரெஸ்ட் போயிடுச்சு. ஆனால் இந்த படம் எடுக்கிற இன்ட்ரெஸ்ட் இன்னும் எனக்கு இருக்குது. ஏன்னா எனக்கு ஒரு சினிமேட்டிக்காக அந்த நெட்ஃப்ளிக்ஸ்லலாம் ஒரு படம் வரும் பார்த்துருக்கீங்களா, சப்டைட்டில்ஸோட, அந்த மாதிரி ஒரு படம் எடுக்கணும். ஒரு ஆக்ஷன் படம், அந்த மாதிரி தான் படம் பேசணும் பிடிக்கும். ஹாரர் வந்து 1 வருஷம் முன்னாடி ஹாரர் சொல்லிட்டு போட்டு 1 வருஷம் ஆயிடுச்சு எனக்கு எபிசோடு. நான் இந்த சேனலில் ஒரு மூவி சேனலாக க்ரியேட் பண்ணிடலான்னு இருக்கேன் கைஸ். ஆமாம் கைஸ், யூடியூப்பில் இன்ட்ரெஸ்ட் போயிடுச்சு கைஸ். 8th நான் ரொம்ப வீடியோஸ் போட்டேன், ஜாலியாக இருந்தது. 8th
9th ஜாலியாக தான் இருந்தது. ஆனால் என்ட்ரி சர்லாம் வரல. இப்போ 10th ஏதோ ஜாலியாக தான் இருக்குது. ஆனால் என்ட்ரிஸ் இந்த இயர் ஃபுல்லாகவே வரமாட்டார்னு நினைக்கிறேன். நான் மேபி நான் கூட வரமாட்டேன்னு நினைக்கிறேன். ஆனால் இந்த இயர் வேறு போர்டு எக்ஸாம் மாரி சொல்லிட்டுருக்காங்க எங்கள் வீட்டில். அவர் வீட்லேயும் அதே தான் சொல்லிட்டுருக்காரு. ஆமாம் கைஸ். ஓகே கைஸ், ஸோ பை கைஸ், see you later.